வேர்ல்டு வார் 1ல கலந்துக்கிட்டாங்க, வேர்ல்டு வார் 2ல கலந்துக்கிட்டாங்க, காஷ்மீர் வார்ல 1947-48ல கலந்துக்கிட்டாங்க, இந்தோ பாகிஸ்தான் வார் 1965-1971ல கலந்துக்கிட்டாங்க, கார்கில் வார் 1999ல கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல காங்கோ, லெபனான், சூடான் இந்த இடங்கள் எல்லாம் நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தாங்க பணிபுரிஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக பணிபுரிஞ்சதுனால உலகமெங்கிலும் உள்ள மிலிட்டரி பார்லர்ல இந்தியாவை சேர்ந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னா ஒரு பயம். ஏன்னா அவ்வளவு முரடர்கள், திறமையானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், வெற்றி தான் இவங்களுக்கு வேற எதுவுமே இல்லைங்க, யானை மாதிரி ஒரு பலம் கொண்டவர்கள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் உலகத்திலேயே பேரு. அதே மாதிரி சியாச்சின் கிளேசியர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது உலகத்திலேயே மிக உயரமான பனிமலை அப்படிங்கிறது சியாச்சின் கிளேசியர்பாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ளது. அங்கே போகவே முடியாது, போனால் மனுஷன் செத்தே போயிடுவான் அப்படிப்பட்ட இடம். அதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான் எப்படியாவது நம்ம வாரில் மேலே வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஒரு இடத்தை பிடிச்சிடணும், அந்த சியாச்சின் மலைப்பிரிவை நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் சியாச்சின் மலையில் படையெடுத்து இந்தியா பிடிக்க நினைச்ச பாகிஸ்தானிகளை ஓட ஓட விரட்டி பல உயிர் தியாகங்களை செய்து நம்ம இந்தியாவுக்கு பெரிய வெற்றி தேடி கொடுத்ததே மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தாங்க. இந்திய ராணுவத்துக்கு மட்டும் இல்லாம என்டையர் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில், அதாவது இவங்களை எங்கேயும் களத்துல முதல்ல இறக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ராணுவ படைப்பிரிவாக மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இப்போ பணிபுரிந்து வருகிறது.